கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மங்கா ராமச்சந்திரா 2 முறை குத்திடுறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் முதல்ல அனன்யாவோட கல்யாணத்தை தான் பார்க்கணும், அதுக்கப்புறமா இந்த ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரை ஒரு ஓரமாக வச்சு கோணி போட்டு கட்டி வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது வசந்த் அங்கே நிற்கிறாரு. வசந்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னப்பா எங்களை தேடிட்டு வந்தியான்னு கேட்க, அதுக்கு வசந்த், இல்லை நான் தாத்தாவை தேடிட்டு வந்தேன், அவரை எங்கேயும் காணும், உங்களுக்கு கூட அம்மா தேடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போது தாத்தா அவர் இங்கே இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்போ வசந்த் ரூம்குள்ளே மூட்டை இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த மூட்டையை பார்த்துட்டு அது என்ன மூட்டை அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவகாமி கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தாம்பூல போய் கொடுக்குற மூட்டை பாது அப்படின்றாங்க. உடனே வசந்த் சரி உங்களை தேடிட்டு இருக்காங்க நீங்கள் போங்கன்னு சொல்ல, அதுக்கு சிவகாமி நீ முன்னாடி போப்பா நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கதவை லாக் பண்ணிவிட்டு அவங்க அங்கே நிற்கிறாங்க. பத்மா வசந்த் கிட்ட எங்கே தாத்தான்னு கேட்க வசந்த் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார். சிவகாமியும் மங்காவும் அங்கே வராங்க. இப்போ பத்மா எங்கே போயிட்டீங்க, தாலி கட்டுற சமயத்தில் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயர் தாலி கட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா விஸ்வா கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க. வெளியில் அன்பரசி நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ மஞ்சு அன்பரசி கிட்ட போய், அன்பரசி எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க, சிவகாமி மேடம் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மஞ்சுவும் அன்பரசியும் அங்கேருந்து போயிடுவாங்க. அன்பரசி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. செல்வி அன்பரசிக்கிட்ட சொல்கிறாங்க, மங்கா அம்மா ஃபோன் பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சாம், ஆரத்தி ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்கம்மா, நீங்கள் ஆசைப்பட்ட பையனை அனன்யா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்பரசி மஞ்சியும் மேலே ரூமுக்கு போகிறாங்க. அப்போது அன்பரசியோட ரூம் மொத்தம் கலைஞ்சு போயிருக்கும். அவங்களோட துணி புக்ஸு எல்லாமே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. இது கண்டிப்பாக அனன்யாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு மஞ்சு கோவப்படுறாங்க. அப்போது அன்பரசி சரி பரவாயில்ல நாமளே எடுத்து வச்சுக்கலான்னு சொல்ல, அதுக்கு மஞ்சு இப்போவே இந்த விஷயத்தை நம்ம சந்திரசேகர் சார்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்பரசி பரவாயில்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு தட்டு கீழே விழுற சத்தம் கேட்குது. அதை கேட்டு அன்பரசியும் மஞ்சு எல்லாரும் கீழே ஓடி வராங்க. அப்போ அனன்யா ரொம்ப கோபமாக அந்த ஆரத்தி தட்டை கீழே தட்டி விட்டுருப்பாங்க. நேராக அன்பரசி கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, கடைசியாக உன்னை துடிக்க துடிக்க கொல்லுவேன் அப்படின்னு அன்பரசி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது மஞ்சு என்ன நடந்துடுச்சுன்னு இவன் இவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரசேகரும் ஜானகியும் அங்கே வராங்க. அப்போது சந்திரசேகர் அன்பரசிக்கிட்ட சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் கல்யாணம் நின்றுடுச்சுல அந்த கோவத்தில் தான் அப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல, அப்போ அன்பரசி அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. கல்யாணம் நின்றுடுச்சா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது சந்திரசேகர் நடந்த விஷயத்தெல்லாம் அன்பரசிக்கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக தாலி கட்டுற சமயத்தில் கௌசல்யா அங்கே ஓடி தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.